டிஸ்கஸ் பண்ணுறது டிஃபரன்ஷியல் யூனிட்டா. பட் டிஃபரன்ஷியல் யூனிட்னா என்ன பர்பஸ் எழுதிருக்கோம்? டிஃபரன்ஷியல் யூனிட் பர்பஸ் இந்த எய்தர் வீலை வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீடாக ஆப்ரேட் பண்ண வைக்கணும். நாங்கள் வந்து அந்த டேர்ன் ஆகும்போது இந்த வீல் சேம் ஸ்பீடில் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகாது? டேர்ன் வந்து ஸ்மூத்தாக இருக்காது, ஸ்கிட் ஆகும். ஏன்னா அந்த ஹை ஸ்பீடில் போய் ரெண்டு வீலும் ஹை ஸ்பீடில் ரொட்டேட் ஆகும்போது ஸ்கிட் ஆகிடும். ஸோ இப்போ அந்த பிளேஸில் டிஃபரன்ஷியல் யூனிட் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த வீலும் இந்த ரியல் வீலை டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் ஆப்ரேட் பண்ண யூஸ் ஆகும். இப்போ இது ஒரு ஸ்பீட் ஆர்பிஎம் இருக்குன்னா இது ஒரு ஆர்பிஎம் இருக்குது. ஸோ இப்போ என்ன இதுதான் டிஃப்ரென்ஷியல் யூனிட். இது ஸ்மாலாக ஒரு ஆம்னி இருக்கு இல்லையா, ஆம்னியோட டிஃப்ரென்ஷியல் யூனிட். ஸோ ரைட், இந்த டிஃப்ரென்ஷியல் கூட என்ன சார் இருக்கும் அப்படின்னா ஃபுல்லாக என்டையர் எல்லாமே கியர்ஸ் தான் இருக்கும். ஸோ இதில் லார்ஜர் கியர் ஒன்று இருக்கும், ரிமைனிங்கில் ஸ்மால் கியர்ஸ் இருக்கும். லார்ஜர் கியர் ஒன்று இருக்குன்னா க்ரௌன் வீல்னு சொல்லுவாங்க. க்ரௌன் வீல் தான் அதுலேயே இருக்க பாருங்கள், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து க்ரௌன் வீலு. ரிமைனிங் எல்லாமே ஸ்மால் வீல்ஸ் தான் இருக்குது. அதில் டைப் வந்து அதோட ஷேப் வந்து பெவல் கியர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன் ரைட்டுங்களா. ஸோ ஏன்னா கியர்லாம் ஃபுல்லாகவே டீத் இருக்கும், அது டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகும், ஷேப்பை வச்சு கியரில் வந்து வேரியேஷன் இருக்கும், பை டைப். இப்போ இந்த டிஃபரன்ஷியல் யூனிட் ஃபுல்லாக என்ன தான் இருக்குது, வெறும் கியர்ஸ் தான் இருக்குது. அந்த கியர்ஸோட பர்பஸ் என்ன சார் அப்படின்னா இப்போ வந்து வீல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் ரொட்டேட் பண்ண வைக்கும். அதுதான் டிஃப்ரென்ஷியலோட பர்பஸ். ஒன் மோர் டேர்னிங் போது ஒரு வெஹிக்கிளோட ஸ்டெபிலிட்டி வந்து இதுதான் கொடுக்கும். ஸ்டெபிலிட்டி வந்து இதுதான் கொடுக்கும். ஒரு ப்ராக்டிக்கல் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரன் பண்ணுங்களேன். இப்போ ஃபார் இது வந்து ஃப்ரண்ட்டில் ரன் ஆகுது அப்படின்னா இப்போ இது ரிவர்ஸில் ரன் ஆகுது, தெரியுதுங்களா. ஸோ இப்போ என்ன ஆகுது, இந்த வீல் ஒரு டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுது, இந்த வீலில் ஒரு டைரக்ஷன் ரொட்டேட் பண்ணுவாங்க ரைட். இதே சேம் டைரக்ஷனில் நீங்கள் ரொட்டேட் பண்ணால் இது ஒரு ஸ்பீடில் ரொட்டேட் ஆகும், இது ஒரு ஸ்பீடில் ரொட்டேட் ஆகும். இதே ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்குன்னா இது அந்த ஸ்பீடில் ரொட்டேட் ஆகும். இப்போ புரியுதுங்களா. இப்போ இந்த டிஃபரன்ஷியல் என்ன பண்ணுது அப்படின்னு, ஏன்னா ஒவ்வொரு கியரிங் மெக்கானிசம் இருக்கும்ல, இதனோட ரொட்டேஷன் வந்து அதுதான் கண்ட்ரோல் பண்ணும். இது என்ன சார் அப்படின்னா ட்ரைவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் ப்ரொப்பல்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதனோட என்ன பண்ணுது, வர பவர் வந்து டிஃபரன்ஷியலுக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணுது. இதுதான் ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட். ஆல்ரெடி கிளாஸ் வந்து ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட் இருக்குது. ஸோ இதுதான் ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட். இது என்ன நக்கல் ஜாயிண்ட். இந்த நேம்னா நக்கல் ஜாயிண்ட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது, இந்த ஆஃப் கார்டிங் ஷேப் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்குது நக்கல் ஜாயிண்ட். இது ஒரு நக்கல் ஜாயிண்ட், இது ஒரு நக்கல் ஜாயிண்ட். எய்தர் ஷேப்பு நக்கல் ஜாயிண்ட் தான் இருக்குது. மேக்ஸிமம் டிஃப்ரென்ஷியல் எல்லாமே நக்கல் ஜாயிண்ட் தான் இருக்குது ரைட்டுங்களா. ஸோ இதுக்கு நேம் என்னது ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட் ஆர் டிரைவ் ஷாஃப்ட்னு சொல்லுவோம். இது என்ன சார் பண்ணுறது, என்ஜின் இருக்கிற பவர் அப்படியே டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்தில் வந்து என்ன ஆகுது, டிஃபரன்ஷியல் யூனிட்டுக்கு வந்து பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுது. இப்போ நான் இதில் இந்த டிஃபரன்ஷியல் யூனிட் என்ன பண்ணுறது, இதில் இருக்கிறது வீலுக்கு ஆக்சன் வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இப்போ ஒரு என்ஜின் எடுத்தோம் அப்படின்னா ஒரு வெஹிக்கிள் எடுத்தோம் அப்படின்னா இன்ஜின்லேருந்து பவர் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, எங்கே ஆகுது, என்ஜின் இருக்குது, தென் கிளச் இருக்குது, தென் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் இருக்குது, தென் ஃபைனலாக எங்கே வருது, வீலுக்கு வந்து பவர் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ இன்பிட்வீனில் வி ஹேவ் என் நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒன்று எடுத்தால் கிளச் இருக்குது, தென் வேறு என்னென்ன மேஜர் காம்போனன்ட்ஸ் இருக்குது, டிரைவ் சிஸ்டம் இருக்குல்ல, கிளச் இருக்குது, தென் சஸ்பென்ஷன் சிஸ்டம் இருக்குது, டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் இருக்குது, இன்னும் டிஃபரன்ஷியல் யூனிட், தென் ஃபைனலாக வீல். ஸோ இப்போ இந்த வீடியோ மட்டும் நான் ஜஸ்ட் ப்ளே பண்ணுறேன். இப்போ மட்டும் பாருங்கள், இது ட்ரைவ் ஷாஃப்ட் இருக்கா, இது வந்து ட்ரைவ் ஷாஃப்ட், அதுலேயே இருக்கு பாருங்கள் ட்ரைவ் ஷாஃப்ட்டு. தென் இதில் என்ன இருக்குது, அலோஸ் த டிரைவ் வீல்ஸ் டு டர்ன் அட் டிஃப்ரெண்ட் ஸ்பீடு. இந்த ரெண்டு டிரைவ் ஸ்பீடுனா இது டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் ரொட்டேட் ஆகும். இப்போ அதில் பாருங்கள், இப்போது இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த எண்ட் பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு வருது, இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு வீல் வந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் கம்பேர் டு லெஃப்ட் வீலு. லெஃப்ட் வீல் வந்து லார்ஜராக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் ரைட் சைடு வந்து ஸ்மாலர் டிஸ்டன்ஸ் மட்டும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஸ்மாலர் டிஸ்டன்ஸ் இது லார்ஜர் டிஸ்டன்ஸ்னால் எது வந்து ஸ்பீடாக ரன் ஆகணும், ஹை ஸ்பீடில் ரன் ஆகணும், லெஃப்ட் சைடு வீல் வந்து ஹை ஸ்பீடில் ரன் ஆகணும். ஸோ அந்த லெஃப்ட் ஸ்பீடு வந்து கையோட ஸ்பீடில் ரன் ஆகுது கொஞ்சம் கம்பேர் டு ரைட் சைடு இல்லை. ஸோ இப்போ என்ன ஆகுது, ஈக்குவல் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதா. ஸோ இது நமக்கு ஒரு டவுட் வரும் சார், இப்போ வந்து ரெண்டு வீலும் டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் ரன் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் எப்படி சார் ப்ராப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் இருக்கிறது ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுவோம். இதுக்கு தான் யூஸ் பண்ணுறது டிஃப்ரென்ஷியல். எவ்வளோ ஸ்பீடில் வந்து ரொட்டேட் ஆனாலும் இது ரொட்டேட் ஆனாலும் என்ன ஆகுது, ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ணுறோம். ஏன்னா இந்த வீல் கம்பேர் பண்ணும்போது இந்த வீல் என்ன பண்ணுவோம், மேக்ஸிமம் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில்
என் அப்படிங்கிறது ஸ்பீடுன்னு ஆர்பிஎம். ஸோ என் லெஃப்ட்னா லெஃப்ட் வீல் வந்து மோர் ஸ்பீடில் ரன் ஆகணும் கம்பேர் டு டிஃப்ரென்ஸ் இதே மாதிரி ஷேப் இருக்கா ரைட். ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவோம் கிரவுண்ட் வீல்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் இண்டிபெண்டன்ட் என் லெஃப்ட் என் ரைட் ஆர் இண்டிபெண்டன்ட் மீன்ஸ் இந்த ரெண்டோட ஸ்பீடு எப்படி இருக்குது இண்டிபெண்ட்டாக இருக்குது. இது டிபெண்ட் பண்ணி இது கிடையாது, இது டிபெண்ட் பண்ணி இது கிடையாது, இண்டிபெண்ட்டாக இருக்கும். என்ன ஸ்பீட் வேணால் ரொட்டேட் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பாரு இது என்ன டேரக்ஷன் இது ஆப்போசிட் டேரக்ஷன் ரொட்டேட் ஆகும். ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி உள்ளுக்கு தான் மெக்கானிக்ஸ் கியரிங் மெக்கானிக்ஸ் தான் கண்ட்ரோல் ஆகும். வேறு எதுவுமே பாசிட்டிவ் இல்லை அப்படின்னா பாசிட்டிவ் ரன் ஆகவே ஆகாது. ஸோ இப்போ இந்த கியர் என்ன பண்ணுறது ஃப்ரண்ட்டாக இருந்தாலும் சரி ரியர் சைடு வரணும் சரி இதுதான் பிளேஸ் ஆஃப் நேச்சர் ரோல். Now, it's in the case where the vehicle is taking a right turn. This might the traction, and another wheel is on a slippery track. ரைட் தெரியுதா? இதில் என்ன தெரியுது இப்போது நம்ம வீல் வாங்க இப்போ ஒரு வெஹிக்கிள் வந்து ஒரு சேத்துல மாட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகுதாங்க ஒரே ஒரு வீல் மட்டும் ரன் ஆகிட்டு இருக்குமா இல்லை அப்படியே ரன் ஆகும் ரெண்டே அந்த ஒரு வீல் மட்டும் அப்படியே சேத்தில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ ஒரு ரைட் சைடு வீல் என்ன இருக்குது இதில் மாட்டிட்டு அப்படியே ரன் ஆகிட்டு இருக்கு லெஃப்ட் வந்து வீலும் இதுதான் ரொட்டேட் ஆகிட்டு பட் எல்லாம் இருக்குது ஈக்குவல் டிஸ்டன்ஸ்க்கு நம்ம ட்ராவல் பண்ண முடியும். இதுதான் என்னது டிஃப்ரென்ஷியலோட எக்ஸாம்பிள். இந்த எல்லா அப்ளிகேஷன் நடக்கிறது எல்லாமே வித் ஹெல்ப் ஆஃப் டிஃப்ரென்ஷியல். சரிங்களா? வேறு டவுட் இருக்கா? ஸோ இதெல்லாம் தான் எலக்ட்ரிக்கலில் கண்ட்ரோல் பண்ணுறது. வெஹிக்கிள் நம்ம ரன் பண்ணணும் இதெல்லாம் எல்லாம் என்னதான் இதெல்லாம் இவி கனெக்ஷன் பண்ணுவோம். ரியலாக ஒரு வெஹிக்கிள் இருந்ததுன்னா இதெல்லாம் டிஃப்ரென்ஷியலோட கனெக்ஷன் இருக்கும். ஆக்சுவலாக இதை ரன் பண்ணி பண்ண இதை ஆப்ரேட் பண்ணும்போது இருக்கும். ஃபஸ்ட்டு என்னது ஒரு டூ வீலர் மாதிரி ரைட்